இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். தெனாலிராமன் விகட கதைகளில் 5வது ஸ்டோரி, தத்துவ நிபுணரின் தவிப்பு. இதுதான் வந்து 5th ஸ்டோரி. இதில் என்ன ஆகுதுன்னா வந்து அரசபைக்கு ஒரு தத்துவ ஞானி வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்ற ஆரம்பிக்கிறாருன்னா, நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேக்ட், இதுதான் வந்து உண்மை. என்னென்னா நம்ம வந்து கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது எல்லாமே வந்து ஒரு கற்பனை தான். நம்ம வந்து செய்கிறோம்னு நினச்சிக்கிறோம், பட் வந்து அது எல்லாமே வந்து ஒரு பிரம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி தெனாலிராமன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகே, நம்ம வந்து செய்கிறது எல்லாமே வந்து கற்பனை தான் சொல்கிறீங்க, நம்ம வந்து நினச்சிக்கிறோம், அதை வந்து பண்ணிவிட்டு நம்ம நிஜத்தில் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறோம், பட் வந்து எல்லாமே கற்பனை நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோன்னா, இன்றைக்கி வந்து அரசர் வந்து அறுசுவை விருந்து தரேன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும். ஸோ நாங்கள்லாம் போய் நல்லா வயிறு நிறையா அந்த விருந்தை வந்து சாப்பிட்றோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த விருந்தை வந்து சாப்பிட்ற மாதிரி கற்பனை மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து கற்பனை தானே சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றத வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் தானே அப்படின்னு சொன்னோன்னே தான் இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இது வந்து தப்பான கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து தெனாலிராமன் சொன்ன பாயிண்ட்டை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. இதான் வந்து தத்துவ நிபுணரின் தவிப்புன்ற ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.